10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கீகாரம் இல்லாமல் 746 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. 5 லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை முன்னாள் இயக்குநர் தேவராஜன் குழு பரிந்துரை செய்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது என்ன என்பது பற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் 4000 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 746 பள்ளிகள் அங்கீகாரமின்றி தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்றன. ஏனெனில் இந்த பள்ளிகள் தமிழக அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச இட வசதியை பெற்றிருக்கவில்லை என்பதுதான் காரணம். அதாவது 2004ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிட்டிபாபு தலைமையிலான தமிழக அரசால் அமைக்கப்பட்ட அந்த குழு ஒவ்வொரு பகுதி வாரியாக இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எவ்வளவு குறைந்தபட்ச இடம் இருக்க வேண்டும் என்பதை வரையறை செய்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது. அதன்படி மாநகராட்சி பகுதியாக இருந்தால் 6 கிரவுண்ட் இடம் இருக்க வேண்டும். அதேபோல் மாவட்ட தலைநகராக இருந்தால் 8 கிரவுண்ட் இடமும், நகராட்சி பகுதியாக இருந்தால் 10 கிரவுண்ட் இடமும், பஞ்சாயத்து பகுதிகளாக இருந்தால் 1 ஏக்கர் மற்றும் கிராம பகுதிகளாக இருந்தால் 3 ஏக்கர் இடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என அந்த பரிந்துரை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விதிமுறையை பூர்த்தி செய்யாததன் காரணமாக இந்த 746 பள்ளிகளும் தொடர்ந்து அங்கீகாரமின்றி செயல்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எப்படி தீர்க்கலாம் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்கு பள்ளிக்கல்வித்துறையுடைய முன்னாள் இயக்குநர் தேவராஜன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த குழு தேவராஜன் மாநிலம் முழுவதும் 32 மாவட்டங்களுக்கும் சென்று அதிகாரிகள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரு கருத்துக்களை கேட்டு ஒரு பரிந்துரை அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பித்தார். அதில் தற்போதைய நிலவரப்படி சென்னை போன்ற இடங்களில் கூடுதல் இடங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத நிலையை சுட்டிக்காட்டி இந்த பள்ளிகளை மூடுவதற்கு பதிலாக இந்த பள்ளிகளில் தற்போது எவ்வளவு இடவசதி இருக்கிறதோ அதற்கேற்ப மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய பரிந்துரை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கையையும் இதுவரை பின்பற்றி எந்த ஒரு உத்தரவையும் தமிழக அரசு வெளியிடுவதன் காரணமாக இந்த பள்ளிகள் தொடர்ந்து ஒரு அங்கீகாரமின்றி இயங்கி வருகின்றன. தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த பழைய பள்ளிகளுக்கு 746 பள்ளிகளுக்கு ஒரு விதிவிலக்கு அளித்து புதிய பள்ளிகளுக்கு மட்டுமே அந்த இடம் குறித்த ஒரு விதிமுறையை அமல்படுத்த வேண்டும் என்பது கல்வியாளர்கள் மற்றும் இந்த பள்ளிகள் தரப்பில் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது.